வெறும் 500 ரூபாய்க்கு தான் பிரச்சனை. 500 ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேர்ல வந்து அஜித்குமார் கேட்டாப்லையா, இந்த நிக்கிதாங்கிற மேடம் இன்னும் 500 ரூபாய் கேட்கிறேன், நான் உனக்கு 100 ரூபாய் தர்றேன். இந்த வாக்குவாதம் தான். இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில அவன் மேல வந்து திட்டமிட்டு, அஜித்குமார் மேல வந்து திட்டமிட்டு அந்த 10 பவுன் நகையை காணாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துறாங்க. இந்த இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துற ஒரு ஆள் செக்ரட்டரியேட்ல இருக்காங்க. இந்த செக்ரட்டரியில இருக்கிறவங்க யாருன்னா ஐஏஎஸ் ஒருத்தவங்க. இந்த இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துற நபரை யாரு அப்படிங்கறதையும் சேர்த்து நீங்க சிடிஆர் போட்டு கொண்டு வாங்க. ஒரு நபர் இங்க தப்பிக்க கூடாது அப்படின்னு தான் விஷயமா. 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் கேட்டதுனால இந்த வாக்குவாதம் அடிப்படையில 100 ரூபாய் கொடுத்து போயிருக்காங்க. இதையே அந்த நிக்கிதாங்கிற அந்த மருத்துவர் வந்து வீடியோல தெரிவிக்கிறாங்க, அந்த பையன் ரூடா பேசினா அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு 500 ரூபாய் சம்பவத்துக்காக திட்டமிட்டு, இதுல ரொம்ப டீட்டெயிலா உள்ள பார்த்தோம்னா திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சரா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி கிரிப்ட் கேஸ் போடுறோம்ங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்றதா திட்டமா தெரிய வருது. இந்த விஷயத்துல பாத்தீங்களாக்கு அந்த நிக்கிதா மேடத்துக்கு செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் தொடர்புல இருக்கிறாரு. அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் இந்த பையனை தூக்கிருக்காங்க. 27 சாயந்தரம் தூக்குனவங்க 28 வரை அந்த பையனை அடிச்சு 24 ஹவர்ஸ் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாத எஃப்ஐஆர் போடாம அந்த பையனை அடிச்சு ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க. எங்க நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர்களை போயிட்டு வந்து அந்த லாக்அப் டெத்தை வந்து மூடி மறைக்க பார்த்து அந்த திமுகவோட அடுதாவையோட வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட டிவி சேனல் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த டயத்துல நாங்க போய் கள ஆய்வு பண்ணி என்ன நடந்துங்கிற கள நிலவரத்தை ஆய்வு பண்ணி நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து லாக்அப் டெத் சம்பந்தமா வந்து இப்போதைக்கு நம்ம பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டோம். உடனே நீதியரசர்கள் வந்து ஃபைல் ஆன் த பெட்டிஷன் வந்து யார் ஃபைல் பண்றீங்களோ ஃபைல் பண்ண சொன்னாங்க. எமர்ஜென்டா போட்டு தாக்கல் பண்ணி இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. இன்னைக்கு அது சம்பந்தமா வந்து எல்லார் சார்பாக மதிப்புக்குரிய மூத்த வழக்கறிஞர் வந்து ஐயா ஹென்றி சிவன் ஐயா வந்து வாதிட்டாங்க. அதுல அந்த வழக்கிலோட மனுதாரா நான் ஒருத்தன் தீரன் திருமுருகன் சொல்லி என் பேர்ல நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்கு பதிவு போட்டப்பட்டது. எங்களோட பிரேயர் என்னன்னா, நாங்க கேட்ட பிரேயர் வந்து என்னன்னு கேட்டோம்னா, இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை வந்து சிறைப்படுத்தணும். 2வது சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாத்தணும் அப்படின்னு நம்ம கேட்ட பிரேயர். ஆனா இதுல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரேயர் கேட்டிருந்தாங்க. அட்வொகேட் மாரீஸ்வரன் சார் ஒரு பிரேயர் கேட்டிருந்தாங்க, இன்னொருத்தவங்க ஒரு பிரேயர் கேட்டிருந்தாங்க, நம்ம ஒரு பிரேயர் கேட்டாங்க. ஆனா மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து ரொம்ப எலாபரேட்டா வழக்கை வந்து விசாரிச்சு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, தமிழக அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்குன்னு நம்புறேன் அப்படின்னு தமிழக அரசு தான் வந்து சொல்றாங்க. எல்லாமே எங்களுக்கு புரிய வருது, எல்லாமே தெரிய வருது. ஐ விட்னஸ் இருக்குது, ஐ விட்னஸ் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இது எல்லாம் சார்ந்து தெரிஞ்சிருந்து இவ்வளவு பெரிய வந்து லாக்அப் டெத் நடந்திருக்கு, கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கு, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் காவல்துறை உயர் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற விஷயத்த கேட்டிருக்காங்க. கேட்டதுல கிட்டத்தட்ட இன்னைக்கு முழுவதும் கோர்ட்ல இந்த வழக்கு தான் விசாரணைக்கு. அனைத்து பெரும் வழக்கறிஞர்களும் பல்வேறு இயக்கங்களும் இதுக்கு பெரிய ஆதரவு கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அப்பட்டமா தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல வந்து இந்த லாக்அப் டெத் நடந்துகிட்டே இருக்குது. போன ஆட்சியிலேயே லாக்அப் டெத் நடந்துச்சுன்னா இவங்க பேட்டி கொடுப்பாங்க, இந்த ஆட்சியில நடந்தா இவங்க பேட்டி கொடுப்பாங்க. அதையும் கோர்ட் வந்து கவனத்துல எடுத்துக்கிடுச்சு. லாக்அப் டெத் இனிமேல் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன வழி பண்ணலாம்? அப்ப இந்த ஸ்பெஷல் டீம் என்ன, இந்த ஸ்பெஷல் டீமுக்கு அத்தாரிட்டி பர்சன் யாரு, இந்த ஸ்பெஷல் டீமுக்கு உத்தரவு போடுறவர் யாரு? அப்ப உத்தரவு போடாம இந்த ஸ்பெஷல் டீம் இறங்கி வேலை செய்யுமா? அப்ப அவங்கள ஏன் மூடி மறைக்கிறீங்க? 2வது சிசிடிவி ஃபுட்டேஜ், காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் சப்மிட் பண்றவங்க அங்க இருக்கக்கூடிய மடப்புறம் கோவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்ப இதையெல்லாம் நீதிமன்ற கவனத்துல எடுத்து மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் முழுக்க தமிழக அரசை நம்புறோம், தமிழக அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்னு ஸ்பெசிபிக்கா சொன்னாங்க, இது ஸ்டேட் கில்லிங் அப்படின்னாங்க. ஸ்டேட் கில்லிங், இது வந்து ஒரு அரசாங்கமே கொலை செஞ்சிருக்கு, இதை எப்படி விட்டுட்டு போக முடியும்? அட்வொகேட் ஜெனரல் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, பேசி பார்த்தாங்க. மெட்டீரியல் எவிடன்ஸ் நீங்க காவல்துறையா நீங்க அழிக்கிறிய போகிறிய, இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஒருபோது இனிமே ஈடுபடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இந்த நீதிமன்றம் 8ஆம் தேதி இந்த வழக்கை வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து ஒரு நீதித்துறை நடுவர் அவங்க பொறுப்புல ஒப்படைச்சு ஆல் சிசிடி கேமரா, ஆல் சிடிஆர் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும். இந்த 8ஆம் தேதிக்குள்ள நீதிமன்றம் கண்காணிக்குது. என்ன கண்காணிக்குதுன்னா, இன்னும் நீங்க எத்தனை பேர் மீது உறுதியா நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நாங்க பாக்குறோம், நாங்க மீண்டும் உங்களை நம்புறோம். ஆனா இது போல இனிமே எந்த லாக்அப் டெத்தும் நடக்கவே கூடாது அப்படின்னு இந்த நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தை மீண்டும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் நீதித்துறை நடுவர் நீதியரசர் சுந்தர்லால் அப்படிங்கிற அவங்க நீதியரசர் மேல வந்து ஒரு அவங்ககிட்ட வந்து எல்லா டீட்டெயில் டாக்குமெண்ட்டையும் ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. 8ஆம் தேதி வாய்தா போட்டிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, இந்த நிகிதா அப்படிங்கிற ஒரு டாக்டர்,
அவங்க தான் இந்த கேஸுடைய முதல் இது. அந்த நிகிதாங்கிறவங்க வந்து 7ஆம் தேதி 27ஆம் தேதி வர்றாங்க காலை 11 மணியை போல மடப்புறம் கோவிலுக்கு. நம்ம அங்க போனோம், ஆய்வு பண்ணா, எல்லாம் செஞ்சோம். ஆனா இந்த 27ஆம் தேதியில சம்பவத்துல வெறும் 500 ரூபாய்க்கு தான் பிரச்சனை. 500 ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேர்ல வந்து அஜித்குமார் கேட்டாப்லையா, இந்த நிகிதாங்கிற மேடம் இன்னும் 500 ரூபாய் கேட்கிறேன், நான் உனக்கு 100 ரூபாய் தர்றேன். இந்த வாக்குவாதம் தான். இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில அவன் மேல வந்து திட்டமிட்டு, அஜித்குமார் மேல வந்து திட்டமிட்டு அந்த 10 பவுன் நகையை காணோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்தாங்க. இந்த இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துற ஒரு ஆள் செக்ரட்டரியேட்ல இருக்காங்க. இந்த செக்ரட்டரியில இருக்கிறவங்க யாருன்னா ஐஏஎஸ் ஒருத்தவங்க. இந்த இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துற நபரை யாரு அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்க சிடிஆர் போட்டு கொண்டு வாங்க. ஒரு நபர் இங்க தப்பிக்க கூடாது அப்படின்னு தான் விஷயமா. 500 ரூபாய்க்கு சம்பவம், 500 ரூபாய் கேட்டதுனால இந்த வாக்குவாதம் அடிப்படையில 100 ரூபாய் கொடுத்து போயிருக்காங்க. இதையே அந்த நிகிதாங்கிற அந்த மருத்துவர் வந்து வீடியோல தெரிவிக்கிறாங்க, அந்த பையன் ரூடா பேசினா அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு 500 ரூபாய் சம்பவத்துக்காக திட்டமிட்டு, இதுல ரொம்ப டீட்டெயிலா உள்ள பார்த்தோம்னா, திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சரா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு கேஸ் போடணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்றதா திட்டமா தெரிய வருது. இந்த விஷயத்துல பாத்தீங்களாக்கு அந்த நிகிதா மேடத்துக்கு செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் தொடர்புல இருக்கிறாரு. அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் இந்த பையனை தூக்கிருக்காங்க. 27 சாயந்தரம் தூக்குனவங்க 28 வரை அந்த பையனை அடிச்சு 24 ஹவர்ஸ் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாத எஃப்ஐஆரும் போடாம அந்த பையனை அடிச்சு ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க. ஆனா நேற்று என்ன இப்ப எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அந்த பையன் கீழே விழுந்து அதனால அவன் இறந்து போயிட்டான். ஆனா முதல் தகவல் அறிக்கை முதல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல 18 இடத்துல காயம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறாங்க. அது மாண்புமிகு நீதியரசர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. கொடூரமான லாக்அப் டெத்து தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு. இந்த வருடம் மட்டும் இந்த ஆட்சியில மட்டும் 34 லாக்அப் நடந்ததுக்கான அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு மூத்த வழக்கறிஞர் என்டி பண்ண சப்மிட் பண்ணிருக்காங்க. அவங்களோட இணைஞ்சுதான் இந்த வழக்கை நம்ம எல்லாம் போட்டிருக்கோம். மொத்தம் 5 பேருக்கு மேல இந்த வழக்கு பதிவு பண்ணிருக்கோம். அதுல நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் இந்த லாக்அப் டெத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கோம். விரைவில் இந்த லாக்அப் டெத்து இனிமே நடைபெறவே கூடாது. இனிமே இந்த ஸ்பெஷல் டீம் இவங்களுக்கு யாரு அத்தாரிட்டி கொடுக்குறது, இந்த ஸ்பெஷல் டீம் தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு வந்து சூமோட்டவா அதிகாரம் யாரு கொடுக்குறது, இதெல்லாம் நீதிமன்றம் நம்ம மனசுல என்னெல்லாம் நினைச்சோமோ, ஒவ்வொரு சாமானியனுக்கு என்னெல்லாம் கேள்வி எழுமுமோ, என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா, இதுக்கு நடவடிக்கை எடுக்க ஆளே இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு அதான் நீதி அரசர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள். அந்த கேள்வியை இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி வாயில் எடுத்து வச்சாங்க. ஒட்டுமொத்த நீதிமன்றமும் அப்படியே ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இதுக்கு ஆதரவு குரல் எடுக்கிறாங்க. ஆனா தமிழக அரசு மீதுதான் நீதிமன்றம் மீண்டும் சொல்லுது, நான் சிபிஐக்கு கொடுக்குறதோ கொடுக்காம போறதோ ரெண்டாவது பிரச்சனை. முதல்ல நீங்க அப்படி சிபிஐக்கு மாத்திர மாதிரி இருந்தாலும் நீங்க ஃபைல் பெட்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு ஏடிச்சு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழக அரசை நம்புறேன், இந்த விஷயத்துல யாரெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த லாக்அப் டெத்துக்கு இருந்தாங்களோ அவர்கள் மீது எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். பாரபட்சம் பார்க்காம, அது ஐபிஎஸ் இருக்கட்டும், ஐஏஎஸ் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நம்புறேன். அப்படி சொல்லிட்டு தான் இந்த வழக்கை 8ஆம் தேதி ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து அனைத்து டாக்குமெண்ட்டையும் நீங்க ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. 8/7 வந்து வாய்தா தள்ளி போட்டுட்டாங்க.